ஒரு 100 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்கப்பா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் 100 கோடி ரூபா பள்ளிகள்லேருந்து இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசகுமாரா அப்படின்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அரெஸ்ட்டுக்கு பிறகு எல்லாரும் என்ன நினச்சாங்க, 100 கோடி எப்படிப்பா வாங்கியிருப்பாங்க, ஒரு 50 கோடி 60 கோடி அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா அது தப்பு. ஏன்னா விசாரணையின் போது அது 200 கோடிக்கு மேலே போயிட்டுருக்கான். அந்த செய்தியை இன்றைக்கி அஃபிஷியலாக நிறைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் ஒருவேளை அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு அவருக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? சார், கேஷ் இன் ஹேண்டு 10,000 ரூபா தான் சார் இருக்குது. ஆனால் இதை வச்சு ஒரு 15 நாட்களுக்கு லண்டன் ட்ரிப்பு போகலாமான்னு கேட்டால், சார் நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா அது போகலாம், இல்லை அரசியல் உங்கள் குடும்பம் இருந்துச்சுன்னா குடும்பத்தையும் கூப்பிட்டுட்டு போகலாம். இதெல்லாம் நடக்க போகுது. என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் வழியாக சொல்ல போகிறீங்க. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசியல் களமாக இருக்கட்டும், இல்லை உலக அரசியல் களமாக இருக்கட்டும், சூடு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா மார்க்கெட் ஷேக் ஆகுது, ஜாப் லாஸ் அப்படிங்கிறது உருவாகுது, இன்ஃபர்மேஷன் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இந்த வாரில் யார் ஜெயிப்பாங்கன்னா, யார்கிட்ட சரியான டேட்டா இருக்குது, சரியான டூல் இருக்குது, அதை படிச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஏஐ உலகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்குது, அதுதான் கிளாட். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா கிளாடை யூஸ் பண்ணி ஒரு வாரத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாள் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். இல்லைப்பா, நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கேன், கிளைண்ட்டுக்கு 1 வீக்கில் சப்மிட் பண்ண வேண்டிய ரிசல்ட்டை நீங்கள் கிளாடை யூஸ் பண்ணி ஓரிரு தினங்கள்லேயே செஞ்சு முடிக்க முடியும். இல்லை, நான் ஒரு ஃபவுண்டராக இருக்கேன் அப்படின்னா ஒரு வாரம் ஒரு என்டையர் டீம் செய்ய வேண்டிய ஒரு ஒர்க்கை சில மணி நேரங்கள்லேயே கிளாட் செஞ்சு தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனால் உங்களுக்கு மணி சேவிங், டைம் சேவிங், அது கூடவே அடுத்த ஒர்க்கை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஏஐ டூல் மட்டும் கிடையாது, அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இது அமேசான், மெட்டா போன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சனால தான் அதில் பல கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு கிளாட் 2 தினத்துக்கான ஒரு லைவ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. வர்ற சாட்டர்டே சண்டே 2 தினங்கள் 16 மணி நேரம் 10 மணிலிருந்து 7 மணி வரை இந்த லைவ் கிளாட் ஒர்க் ஷாப்ல நீங்களும் பங்கு பெறலாம். கம்ப்ளீட்லி ஹேண்ட்ஸ் ஆன் தான், ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது ஒரு டெடிகேட்டட் கிளாட் ஒர்க் ஷாப். நீங்க ஃப்ரீலான்சரா இருக்கலாம், இல்லாட்டி ஃபவுண்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், எது வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்குமே இது உகந்ததா தான் இருக்கும். இன்சைட் தி ஒர்க் ஷாப் நீங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணிடுவீங்க அப்படின்னா, do hours of research in minutes using Claude, build tools and a dashboard without writing a single line of code, create presentation and reports automatically, and turn Claude into your permanent intelligent assistant. Outskill இதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வாரில் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். இந்த 15 நாள் கணக்குன்னு ஒன்று இருக்குது, பார்த்துக்கோங்க. இனி 15 நாட்களுக்கு தான்ப்பா இவங்களுடைய பேச்சுக்கெல்லாம். ஒரு மீம் தான் பார்த்தேன், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. 15 நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரியான குற்றம் சொல்லக்கூடிய செய்திகள் எதுவுமே காதுகளுக்கு வராது அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. என்னப்பா சொல்கிற, 15 நாளில் குற்றம் சொல்கிறதெல்லாம் நின்றுருமான்னு பார்த்தா, அட ஆமாயா, ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிரும். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா கல்யாணம்லாம் வைக்க மாட்டாங்க. கல்யாணம் வைக்கலைன்னா கல்யாண வீட்டில் போய் எப்படி பெணாத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 100 கோடி வசூல். பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம், என்ன ஒரு படம். இந்த படத்துக்கு விமர்சனம் கொடுத்த அந்த நபர்கள் அப்படி வாங்க, கியூவில் வாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பராசக்தி அப்படிங்கிற படத்தில் திராவிட தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதன் பிறகு நிறைய பேர் அதை எதிர்ப்பு தெரிவித்த உடனே தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி, இல்லை மறுபடியும் எதிர்ப்பு தெரிவித்தோடனே தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி மட்டும் இவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணாங்க. அப்போ இந்த சுதா அவர்கள் தான் இதை எடுத்திருக்காங்க, இது டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆகாஷ் அப்படிங்கிறவர் தான் தயாரிப்பாளராகலாம் இருந்தாங்க. துப்பாக்கி வாங்கின சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தியில் நடித்து பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரோ என்னவோ, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பராசக்தி 100 கோடிக்கு மேலே வசூலாயிடுச்சுங்க. இந்த பராசக்தி படம் திமுகவினுடைய அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். கமலஹாசன் அவர்கள் அதில் விமர்சனம் எழுதுகிறார், இந்த தேர்தல் பராசக்தி படத்தை வச்சு மட்டும்தான் இருக்க போகுது. பராசக்தி படம் அந்த அளவுக்கு எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கும், திமுகவுக்கு ஓட்டுக்களை அள்ளி குவிக்கும் அப்படிலாம் நினச்சாங்க. ஒன்றுமே நடக்கலை. அப்படிப்பட்ட பராசக்தி படம், 100 கோடி வசூலளித்த அந்த பராசக்தி படம், எனக்கு சரியாக சம்பளம் வரலையா, சம்பளத்தை வாங்கித்தாங்கய்யா, பேசுனது 15 கோடி, கிடைச்சது 7 கோடி தான், இன்னும் 8 கோடி சொச்சம் கிடைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த சம்பளத்தை தராமல் அடுத்ததாக இந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய படத்தை வெளியில் விடக்கூடாது, பராசக்தி படத்தை இன்னொருத்தவங்களுக்கு விற்கக்கூடாது, சேட்டலைட் ரைட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விவரம் என்ன அப்படிங்கிறதும் அதை தடுக்கிறோம், இல்லாட்டி அதில் ஒரு பங்கு எனக்கு வேணும் அப்படிலாம் சொல்லி சுதா அவர்கள்
டைரக்டர் சுதா அவர்கள் ஆகாஷ் அவர்கள் மீது, தயாரிப்பாளர் மீது ஒரு பெரிய பரபரப்பு, குற்றம் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. புரியுதா? வண்டவாளங்கள் எப்படி தண்டவாளம் ஏறுகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 100 கோடி வசூல், ஆகாஷ் அவர்கள் பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் அப்படி இப்படின்னு சொன்னது, என்னையா எல்லாமே கப்சாவாக இருந்துச்சுன்னா நாங்கள் எதையா நம்புறது? அப்போ இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கணுமேப்பா அப்படின்னு கேட்டால், அதுதான் செஞ்சுட்டு இருக்கோமே. மாணவர் அணி நாங்கள் போராட்டத்தில் குதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் அவர்கள்லாம் வந்து போராட்டத்தில் குதிச்சாங்கல்ல. சார், மாணவர் அணிக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், நான் முன்னாள் மாணவர். அலுமினியா? சரி 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 அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் தான் ஏவா வேலு அவர்களுக்கு அடுத்த ஒரு ஆப்பை யாரோ வந்து சொருகியிருக்காங்க. பல ஆயிரம் கோடி கருப்பு பணம். ஏவா வேலுவிடம் பல ஆயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார். 3 பினாமி நிறுவனங்கள் மூலம் பல சாலைகள் அமைக்காமலேயே பணத்தை சுருட்டியதாக குற்றச்சாட்டு. ஐயா, அப்போ இது ஒரு சாலையில் கிடையாதா? எல்லா சாலையிலும் இதே மாதிரி பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர்யா. இகேகே, அப்பு, பாபுஜி என்ற கட்டுமான நிறுவனங்களை விசாரிக்க வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தல். பேரை பார்த்தாலே நல்லா இருக்கு. திருவண்ணாமலையில் சாலை விரிவாக்க பணியிலும், மாங்கால் கூட்டுரோடு முதல் வந்தவாசி வரை சாலை விரிவாக்கத்திலும் முறைகேடு என புகார். ஏவா வேலுவின் உதவியாளர் கஜேந்திரனின் மகனின் பெயரில் 2 நிறுவனங்கள் செயல்படுவதாக புகார். கஜேந்திரன் மற்றும் அவரது மகனை விசாரிக்கவும் வலியுறுத்தல். இந்த செய்தியை நியூஸ் தமிழ் 24x7 வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ சாதாரணமாக இந்த பூதம் கிளம்பலை. இந்த பூதத்துக்கு பின்னாடி இன்னும் பெரும்பூதங்கள் எல்லாமே ஒளிந்திருக்கிறது. ஏவா வேலு அவர்கள் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம தமிழ் பொக்கிஷத்தில் டீட்டெயில்டு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். பார்க்காத டிபி டிப்ஸ் அங்கே ஒரு 8 பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆயிரும். அப்படிப்பட்ட ஏவா வேலு அவர்கள் இவ்வளவு மட்டும் இல்லைப்பா, இன்னும் 1000 கணக்கான கோடி ரூபாயை சுருட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் நாம் ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம முன்னாடி நல்லவங்களா வேஷம் போட்ட நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய ஊழல் விசாரணைகள் இப்படிலாம் வெளியில் வரும்போது, அரசாங்கத்துக்கு எதிராக நான் கேள்வி கேட்டேன் சார், அதுக்கான பரிசு தான் இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தொடச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இதுவரையிலும் திமுக கட்சியினர் யாருக்காவது எதிராக ஊழல் வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க தண்டிக்கப்பட்ட வரலாறே கிடையாதுன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு காலரை தூக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது நம்ம விசாரணை சரியில்லையா, இல்லை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் சரியில்லையா, இல்லை அதுக்கு முன்னாடியே ஆட்சி மாற்றம் வந்து விடுகிறதா, இல்லை இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் ஏதாவது வேலைகள் செஞ்சு அந்த விசாரணையை அப்படியே குளிர்வித்து விடுகிறார்களா? என்னமோ ஒன்று இருக்குல்ல. ஏன்னா 100 கோடின்னு சொல்கிறாங்க, 1000 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் திடுதிப்புன்னு பார்த்தா அவர் ஒன்றுமே செய்யலப்பா, அவர் நல்லவர் வல்லவர் இருந்தால் அடுத்ததாக எம்எல்ஏ கேண்டிடேட் மறுபடியும் அமைச்சரவையில் இடம்பெற்று விடுவார், அதன் பிறகு அமைச்சராகி விடுவார், அதன் பிறகு எல்லாரும் சல்யூட் கொடுப்போம். நான் இன்னும் 5 வருஷம் பிறகு அவங்க வந்தால் கூட நாம் அவங்கள பற்றி பேச முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. ஏவா வேலு அவர்கள் அப்படின்னு சொன்னாலே யார் அதை பேசுனது, போடுறா மேலே ஒரு வழக்கை அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்கன்னா, அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மக்களாகிய நாம் தான் இங்கே விழிப்புடன் அரசியலை நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எப்போ இப்படிலாம் தலைவர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ஊழல் நடந்துட்டு இருக்கு, இந்த செய்திகள் வெளியாகுது, அட்லீஸ்ட் இதை பார்த்து படித்து வச்சுக்கோ. தேவைலாம் கிடையாது, நீ அரசியலை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் உன் முன்னாடி நல்லவனாக வர்றவன் எவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்முடைய குழந்தைகளும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்ததா 10,000 ரூபாய் வச்சுட்டு எப்படி சார் இதெல்லாம் நடக்க போகுது? லண்டனுக்கு 15 நாட்கள் 2 வாரம் நம்ம ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டூர் போகிறாங்களாம் வித்து குடும்பத்துடன். என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை இன்பநிதி அவர்களுக்கு அங்கே பட்டமளிப்பு விழா, அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு எல்லாரும் போய் அங்கே இருந்து தங்கி செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறாங்க. கேஷ் இன் ஹேண்டு 10,000 தான் சார் வச்சுருந்தீங்க. இங்கே எல்லாருமே அதான் சார், இங்கே கேஷ் இன் ஹேண்டு எங்ககிட்ட ஒரு 10,000 இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஊட்டி கூட போயிட்டு வர முடியலங்க. இங்கேருந்து ஊட்டிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாலே அதுக்கே 10,000 மேலே செலவாயிருது. வண்டி பிடிக்கணும், வண்டி பிடிச்சி நாங்கள் அங்கே போகணும், அங்கே போய் ஏதாவது ஹோட்டலில் தங்கணும், 2 நாள் ஊர் சுற்றி பார்க்கணும், அங்கே சாப்பிடணும், அதுக்கே 10,000 மேலே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன குடும்பத்துக்கு, ஒரு 2-3 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் லண்டனுக்கு போய் 15 நாட்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இவ்வளோதான்ப்பா வருமானம், இதெல்லாம் எனக்கு வேறு வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லி அஃபிதாவித்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேர்தல் நடப்பதற்கு முன்பாக சொத்து விவரங்களை காண்பிக்க வேண்டும். ஐயா, தமிழக மக்களை நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். அப்போ அந்த மக்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக நாமெல்லாம் இருக்கோன்னா இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்காம அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும். இல்லை விக்கி, எல்லாருமே அப்படி தானே காண்பிப்பாங்க. இது 2மே தப்பு. இந்த 2 விஷயங்களையும் நம்ம கையாள்வது அப்படிங்கிறது தப்பு. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது. அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் வாங்கின சேலரி ஒரு 35,000 நான் வாங்கினேன்னா சரியாக அதற்கு நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? அவங்களுக்கான கணக்கை காண்பிச்சு நான் இன்கம் டேக்ஸுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது.
ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதியோ இல்லாட்டி இன்னொருத்தவங்களோ 15 நாள் 20 நாள் லண்டனுக்கு டூர் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காசு எங்கேருந்து வருதுன்னா ட்ரஸ்ட் வழியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுதுல்ல. அந்த தப்பு என்ன அப்படிங்கிறத இன்னும் தேடி போய் அதை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிறதையே நம்முடைய ஊடகங்களும் நமக்கு சொல்லித்தர மாட்டுக்காங்க. ஏன் ஊடகங்கள் கேஷ் இன் ஹேண்டு 10,000 வச்சுட்டு இவர் எப்படிப்பா அங்கே போக முடியும் அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்காம இருக்காங்க. இல்லை அவங்களுக்கு யார் ஸ்பான்சர் அப்படின்னாச்சும் சொல்லுங்கப்பா, அந்த ஸ்பான்சர் மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம். அடுத்ததா வைகோ அவர்கள், சார் போன ஆட்சி இருந்துச்சு பார்த்தீங்களா, கரப்ஷன் கமிஷன் இதெல்லாம் தலைவிரிச்சு ஆடிச்சு, அப்புறம் நீங்கள் ஏங்க குற்றமே சொல்லலை? எங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு குற்றம் சொன்னால் அது அவமானம் கிடையாதா? அது கூட்டணி தர்மம் கிடையாதுல்ல? அதனால தான் நாங்கள் இப்போ கூட்டணியை விட்டு வெளியில் வந்த பிறகு திமுக மேலே சும்மா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி மதிமுக வச்சு செஞ்சு விட்டாங்க இன்றைக்கி திமுக வச்சு செஞ்ச போது அங்கே இருக்கக்கூடிய திமுக ஆதரவு பத்திரிகையாளர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் மதிமுகக்கும் இடையே ஒரு சின்ன தள்ளுமுள்ளலாம் வந்து அவங்கள வெளியேற்றினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படின்னா இன்னும் திமுகவினுடைய நிறைய வண்டவாளங்கள் வெளியில் வருமா அப்படின்னு கேட்டால், துரை வைகோ அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஏங்க 6,000 கோடி ரூபாய் இவங்க செலவழித்தாங்க. யார்? திமுக செலவழித்தாங்க இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒத்த ரூபா செலவழிக்காமல் ஜெயிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது எப்படி 5 வருஷத்துக்குள்ளேயே இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி அவநம்பிக்கையில் இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. தாவேகா பக்கம் தாவிய திமுக கூட்டணி கட்சிகளில் விசிக தலைவர் திருமாவளவன் மனசாட்சியுடன் இருக்கிறார், மீதமுள்ள எல்லாருமே மனசாட்சி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அதன் பிறகு நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, அதிமுகலேருந்து 6 பேர் அவங்களுடைய பதவியே வேண்டான்னு வந்தாங்கன்னா அதிமுகவில் ஏதோ பிரச்சனை, அது எப்படி தாவேகாவினுடைய பிரச்சனையாக இருக்கும்? காட்டுமன்னார் கோவிலில் நான் வந்து போட்டி போட மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் ஏன் போட்டி போடலை அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு நபர் கேட்டாங்களா? அப்படி கேட்டிருந்தா திமுகவினுடைய உண்மை முகம் வெளியில் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவரும் திமுக மேலே ரொம்ப காண்டா இருக்காரு. இதெல்லாம் விட்டுலாங்க. ஐயுஎம்எல்னுடைய தலைவர் காதர் பாய் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? என்கிட்டே வந்து கேட்டாங்கங்க, எடப்பாடி நம்ம முதல்வராக மாற்றிடலான்னு சொல்லி திமுக என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதன் பிறகு திருமாவளவன் அவர்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டாங்க. இதெல்லாம் கேட்கலன்னு யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சாரு பாருங்க ஒரு உண்மையை. ஆத்தாடி ஆத்தா, அப்போ எல்லாமே உண்மைதானா? அப்போ கடைசி வரையும் அதெல்லாம் கோசிப் தான், அதெல்லாம் யாரோ பரப்புன போய் வதந்தி, யாரும் நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய உருட்டுனாங்களே, அண்டா உட்பட நிறைய பேர் பொங்குன்னு பொங்குனாங்களே. ஆனால் இப்போ தான் தெரியுது, சார் இவங்க பேசுகிறது குதிரை பேரமாக இருந்தால் நீங்கள் டைனோசர் பேரம்லாம் பேசி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா மதிமுகவினுடைய எம்எல்ஏ எல்லாம் இப்போ திமுக பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை நம்மளால் பிடிக்க முடியல, தாவேகா பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஏன் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். இது பர்ச்சேஸ் நடக்குதா இல்லை பெரிய ஒரு மாற்றம் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்த விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் தாவேகாக்குள்ளே அடுத்த 2 தினங்கள் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது அதிமுகவில் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. அப்போ உண்மையிலேயே தாவேகாக்கு வேலை செஞ்சவங்களுக்கு இனிமேல் பொறுப்பு எதுவுமே கிடைக்காதா? பதவி எதுவுமே கிடைக்காதா? வெளி கட்சிகள்லேருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா? தாவேகாவினுடைய உண்மையான கொள்கை என்ன அப்படிங்கிறதுல ஒரு கேள்வியாக இருக்குல்ல. அதற்கான விளக்கத்தை தாவேகா சீக்கிரமாக தருவார்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அப்படி தரலனா சார் கேள்விகள் ஏகப்பட்டது மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, அதை நாங்கள் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருப்போம். கடைசியாக ஒன்றுங்க, நாங்களாம் சுயமரியாதை இயக்கம்டா அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா, குறிப்பாக ராசா மாதிரியான நபர்கள் வந்தாங்கன்னா, ஒரு சிறுவனை முன்னாடி வச்சுக்கிட்டு வர்றவன் போகிறவன் எல்லாம் அந்த ராசா அவர்களுடைய காலில் விழுந்து தொட்டு கும்புறதும், ராசா அவர்கள் அதை ரொம்ப ஒரு கெத்தை அப்படியே நடக்கிறதும், என்னையா இது சுயமரியாதை? ஒருத்தன் காலில் இன்னொருத்தன் விழுறது, அதெல்லாம் தப்புன்னு தெரியாது சுயமரியாதை காரணங்களுக்கு இப்படிங்கிறத நான் கேட்கலங்க. ஏகப்பட்ட கருத்துக்கள் அந்த வீடியோ பார்த்தா நீங்களே கேட்க போறீங்க. டிங் டிங் டிங்லாம் விழுகிறது, எத்தனை பேர் வந்து விழுகிறாங்க. ஒருத்தர் 2-3 தடவை அவரே வந்து வாண்டடாக விழுவார். அதெல்லாம் வந்து வீடியோவாக வந்திருக்கு. அந்த விஷுவல்ஸ் உங்கள் முன்னாடி காண்பித்திருக்கிறேன். இதற்கான கருத்துக்களை நீங்கள் தான் இங்கே சொல்ல போகிறீங்க. நிறைய வீடியோக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் நான் போட்டால் தானே பார்க்க முடியும். நான் போடுறதுக்கு நீங்கள் கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக, போடுறாவிக்கு என்னடா ஒரு நாள் ஒரு வீடியோ தான் போடுற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டியாச்சும் போடுங்கப்பா, எனக்கு உரைக்கிதான் பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி வர சாட்டர்டே சண்டே 2 தினங்களுக்கான கிளாட் லைவ் ஒர்க் ஷாப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.